கல்வியிலும் சரி, இடஒதுக்கீட்டிலும் சரி. அது ரொம்ப முக்கியமான வரலாறு. அதை சொல்லாம இந்த உரையை நிறைவு செய்யக்கூடாது. இடஒதுக்கீடு வரலாறு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான வரலாறு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டு விட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த டிராப்ட் பண்ணி இந்தியாவுக்கான ஒரு புதிய சட்டத்தை கொடுத்தார். ஆனால் அவர் மட்டுமே இருந்து டிராப்ட் பண்ணல. அவரு கூட ஒரு குழுவை போட்டு விட்டாங்க. அந்த குழுவுல எப்படி எல்லாம் சமூக நீதி சிந்தனையாளர்களா, எல்லாம் சமத்துவத்தை போற்றக்கூடியவர்களா, எல்லாம் அம்பேத்கரிஸ்டுகளா, எல்லாம் மார்க்சிஸ்டுகளா, எல்லாம் பெரியாரிஸ்டுகளா, எல்லாரும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய சமூக நீதியை விரும்பக்கூடியவர்களான்னு பார்த்தா இல்ல, சனாதனிகள் தான் இருந்தார்கள். அவங்களோட அவருக்கு மிகப்பெரிய போராட்டம். இவர் ஒன்ன வைக்கலான்னு சொல்லுவாரு, அவங்க அது கூடாதும்பாங்க. அந்த போராட்டத்தை நடத்தித்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிற இவ்வளவு மிக சிறப்பான அரசியலமைப்பு சட்டத்தை அவர் தந்தார். அந்த சட்டம் கூட இடஒதுக்கீடு விஷயத்துல நமக்கு சிக்கலாய் போச்சு. இடஒதுக்கீடு விஷயத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஒட்டுமொத்த மக்களுக்குமான அந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் ஒரு சிக்கலை சந்தித்த போது அந்த சட்டத்தை முதலில் திருத்திய மாநிலம் தமிழ்நாடு. கான்ஸ்டிடியூஷன்ல முதல்ல திருத்தத்தை மேற்கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. எதற்குன்னா சமூக நீதிக்கு. அங்கிருந்து நமக்கு தொடங்குது வரலாறு. அதுக்கு முன்னாலேயே மிகப்பெரிய சமூக நீதி வரலாறு உண்டு. அதுக்கு முன்னாலேயே மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அதுக்கு முன்னாலேயே கம்யூனல் ஜியோ என்கிற அந்த விஷயத்தை சாதிப்பதற்கான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் உண்டு. அப்படி ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தின் தொடர்ச்சி அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துகிறோம். அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு ஸ்கேல் வைக்கிறோம். 50% மேல இடஒதுக்கீடு போகக்கூடாது. 50 இடஒதுக்கீடு கொடுத்துக்க, ஆனா 50 விழுக்காட்டுக்கு மேல போகக்கூடாது. அப்ப மீதி 50 அது வழக்கமா காலங்காலமா யார் ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருந்தானோ அவன் 50யாவது முழுசா எடுத்துட்டு போறதுக்கு 50யாவது தக்க வச்சுக்குவோம் என்று சொல்லி ஒரு சூழ்ச்சியான ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள். 50 விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடு போடாது. இது யார் இந்த ஸ்கேல் யார் வைக்கிறது? சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இருக்கு. உச்ச நீதிமன்றம் அதுல நாட்டமை செய்கிறது. 50% மேல போகக்கூடாது. உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுல்ல. இப்ப நீட் விஷயத்துல நம்ம விலக்கு கேட்டா என்ன சொல்றாங்க? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வேற ஏதாவது ஒண்ணு கேட்டா என்ன சொல்றாங்க? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எதை சொன்னாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒண்ணும் பண்ண முடியாது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒண்ணும் பண்ண முடியாது. இதைத்தான் சொன்னார்கள். தமிழ்நாட்டில் 69 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை சட்டமாக்கினோம். எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. 69 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் அம்மையார் ஜெயலலிதா என்று நினைத்துக் கொள்கிறார். இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்தவர் ஜெயலலிதா அம்மையார். இந்த 69 விழுக்காட்டை யார் கொண்டு வந்தா?